சங்கத்தின் சிறப்பு விழா காணும் என்று பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன் இந்த மகிழ்ச்சி என்றால், இவ்வளவு வேத்தையும் ஒரே இடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, நமது அழைப்பை ஏற்று விருந்தினர்களாக வந்திருக்கும் அனைவருக்கும், ஜமாத்தார்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், நமது சங்கத்தின் அனைத்து வியாபாரிகளுக்கும் எனது மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறு உரையை ஒரு ஆரம்பம் செய்கிறேன். இந்த சங்கம் எதுக்கு துவங்கப்பட்டது, என்ன நோக்கத்தில் துவங்கப்பட்டது, அதோடைய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த கரும்பு கடை பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷமா இருக்கு. கரும்பு கடைன்னு பகுதியில் இருக்கு. கடை வீதிக்கு ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் கரும்பு கடைன்னு ஒரு பகுதி இருந்தது. எப்போ இங்கே கடை கண்ணி எல்லாம் வந்ததோ, துணி கடை, மளிகை கடை, எல்லாம் ஸ்டோர் எல்லாம் வந்ததோ, இது கோயம்புத்தூர் கம்ப்ளீட்டா இந்த ஒரு கரும்பு கடை ஒரு ரெக்கார்ட் ஆயிருக்கு. வியாபார ஸ்தலத்துல கரும்பு கடை வேற மாதிரி பேர் இருக்கும், ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் மாத்தி கரும்பு கடை ஒரு வியாபார ஸ்தலம். கரும்பு கடைக்குள்ள வந்தா எல்லா பொருளும் கிடைக்கும், நியாயமான விலையில கிடைக்கும், கம்மி விலையில கிடைக்கும், சிறந்த முறையில எல்லா வியாபாரிகளும் வியாபாரத்தை பண்ணுவாங்க. நம்ம கிட்ட ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வியாபாரிகளும் நல்ல முறையில வியாபாரம் செய்வோம். சின்ன லாபம், 100 ரூபா கிடைக்கிறதுல 10 ரூபா கிடைக்குதா, நம்மளுடைய ஒரு ஆற்றலே அப்படிதான் இருக்கும். எல்லாருமே பயனடையணும், நம்மளோட உள்ளத்திலே அப்படிதான் இருக்கணும். எங்கேயாவது ஒரு 10 ரூபா பொருளை 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு மக்களுக்கு 10 ரூபாய்க்கு சேர்த்தணும், நன்மை அடையணும்னா நம்ம வியாபாரத்துடைய ஒரு நோக்கமா இருக்கும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாளுக்கு நாள் வியாபாரம் கம்மியாயிட்டே வருது. ஆனா நம்மளுடைய வாடகையும் கரண்ட் பில்லோ, நம்மளை நம்பி லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ரன்னிங்ல தான் இருக்குது. ஆனா வியாபாரம் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டு வருது. அப்ப இத்தனை ஒரு கரும்பு கடையை உருவு பண்ணி, இவ்வளவு கடையை உருவு பண்ணி எல்லாமே செய்யக்கூடிய காலகட்டத்துல இந்த செலவினங்களை கம்மி பண்ண முடியாது. வியாபாரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? இப்ப நான் ஒரு ஆள் மட்டும் என்னோட கடைக்கு விளம்பரம் போட்டா நான் மட்டும்தான் பயனடைவேன். எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு 300-400 பேர் இப்ப சங்கத்துல பாத்தீங்கன்னா 250 பேர் இணைச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ரோடு மட்டும்தான், முன்னாடி கிங்ஸ் பேக்கரியில இருந்து நம்ம இந்த கிராண்ட் சார்ஜ் S2 வரையும் தான் சேர்த்திருக்கோம். இந்த சந்து இந்த ஒரு டோட்டலா பார்த்தீங்கன்னா 20 சந்து இருக்கு. எல்லாத்தையுமே சேர்த்தீங்கன்னா ஒரு 1000 வியாபாரி இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே அவசியம் உறுப்பினராக சேருங்க. இப்ப சேர்ந்தவங்க எல்லாம் பக்கத்து கடையில சொல்லுங்க. சங்கத்துல சேருதுன்னா நிறைய பலன் இருக்கும். ஒரு சங்கம்னு சொன்னா தனியா போய் நம்ம ஒண்ணு சொன்னோம்னா நடக்காது. ஒரு சங்கமா போய் ஒரு கோரிக்கையை வச்சா அது என்ன வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போகலாம். ஒரு அதிகாரிகிட்ட போய் சந்திக்கணும்னு ஒரு சங்கமா போனா செய்யலாம். மேயர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொன்னாலும் சொல்லலாம். துணை மேயர் வந்திருக்காரு, அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்குங்க ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாவுக்கு பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு இப்ப எல்லாமே நல்ல சௌரியமா தான் இருக்கு. வேற ஏதாவது நமக்கு வேணும்னாலும் நம்ம சங்கமா போய் சொன்னா உடனடியா செய்வாங்க. அவங்க வியாபாரிகளுக்கு எப்பவுமே ஊக்கம் கொடுப்பாங்க. வியாபாரம் நல்லா இருந்தாதான் அந்த ஏரியா நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. இதைத்தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் விரும்புது. மக்கள் செழிப்பா இருக்கணும். மக்கள் செழிப்பா இருக்கணும். எப்படி? வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வியாபாரம் அடுத்த கட்ட இப்ப பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிசினஸ் எல்லாத்துக்குமே வியாபாரம் அடி. எங்கேயாவது போனா வியாபாரமே இல்லைங்க, எல்லாமே ஆன்லைன் பிசினஸ் ஆயிடுச்சு. எப்படி இதை கொண்டு போறது? நம்மளும் பண்ணலாம். அதுக்கு நிறைய வழிமுறை இருக்கு. அது எல்லாரும் ஒண்ணு சேருங்க. ஒண்ணு சேர்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மாதம் எந்த மாசம் வியாபாரம் இல்லையோ, இன்னைக்கு எல்லாமே ஊடகம் தான், விளம்பர பதிவு, விளம்பரம். ஒரு ஊடகத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு கரும்பு கடை பகுதியில் எல்லா கடைகளும் ஷார்ட் பிலிம் எடுத்து இந்த மாதிரி துணி கடை, நகைக்கடை, ஃப்ரூட்ஸ் கடை, மீன் கடை, கறிக்கடை, என்னென்ன இருக்கோ ஷார்ட் பிலிம்ஸ் போட்டுட்டு நம்ம ஒரு 500 வியாபாரிகிட்ட மொபைல் இருக்கும், எல்லாமே ஷேர் பண்ணலாம். இது எல்லா பக்கமும் போகும். அப்படி என்ன கரும்புகள் என்ன கொடுக்குறாங்க? ஒரு மாத வியாபாரமே இருக்காது. ஆடி மாதம் எல்லா கடையிலையும் 50%, நமக்கு என்ன முடியுமோ அந்த % ஒரு ஆஃபர். அப்போ மக்கள் அதிகமா படையெடுத்து வருவாங்க. இவ்வளவு கடை இருக்கா, தெரியாதவங்களுக்கும் தெரியும். வெளியில் உள்ள வியாபாரிகள் வருவாங்க, இதில் நம்ம எல்லாருமே பங்கு வருவோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் இந்த ஒரு மாசத்துக்கு போடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன பெரிய கடையில போடுவோம். ஒரு தடவை வேற ஒரு கடையில், நம்ம கடையில நான் சொல்ல விரும்பல, ஒரு கடையில் நம்ம ஆஃபர் போட்டோம். எல்லா வியாபாரிகள் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆஃபர் போடுங்க, என் கடையில புரோட்டா தீர்ந்து போச்சு, டீ தீர்ந்து போச்சு, நல்ல வியாபாரம், இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமேன்னு சொன்னாங்க. அதுலயும் ஒரு ஐடியா பண்ணணும். எல்லா
எல்லாரும் சேர்ந்து அந்த மாசம் ஆகும்போது அந்த டேட் வரும்போது ஒரு ஆஃபர் 50%, 30% ஒட்டுக்கா எல்லா கடையிலையும். அது வந்து நம்ம சொல்லலாம், நம்ம விற்கிறத 20 ரூபாய் லாபத்துக்கு தான்பா, 100 ரூபாய்க்கு விற்றா 20 ரூபா தானே கிடைக்கும் வியாபாரத்துல சொல்லுவோம். அது அப்படி அல்ல. 10 பேத்துக்கு வியாபாரம் பண்ணி 20 ரூபா போட்டா 200 ரூபா தான் கிடைக்கும். காலையில இருந்து நைட்டு வரையும் போர் அடிக்கும் கடையில உட்காந்து. ஆஃபர்னு நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா கஸ்டமரோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிரும். 10 பீஸ் விற்கிற இடத்துல 50 பீஸ், 100 பீஸ், 500 பீஸ் ஒவ்வொரு கடையில வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி வியாபார விஷயம் தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இது இன்ஷா அல்லாஹ் அனைவரும் செய்வோம். அப்புறம் இந்த சங்கத்தோடைய என்ன சங்கம் ஓபன் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் வர்றோம் போறோம். சங்கத்துடைய அடுத்த நோக்கம் எல்லாங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா தான் சங்கத்தில் கொண்டு போக முடியும். நம்ம எல்லாமே இப்போ ஒரே மேடையில் சொல்லி எல்லாமே பண்ண முடியாது. இன்ஷா அல்லாஹ் இதில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். சங்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு நன்மை அடையக்கூடிய விஷயம் மட்டும்தான் இதில் அடங்கியிருக்கும். யாருக்குமே தீங்கு விளைவிச்சு அதில் நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிற எண்ணம் இந்த சங்கத்துக்கு ஒருபோதும் வராது. எந்த காலகட்டத்திலையும் நம்மளும் நல்லா இருக்கணும், இங்கே கடை போடுறவங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு கடை இருக்கும், நம்ம வியாபாரம் பண்ணுவோம். ரோட்ல கடை போடுறவங்களுக்கு வியாபாரத்துக்கு இடம் இல்லாதனால போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு சாலை ஓரமா, யாருக்கும் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம ஒரு ஓரமா போட்டு வியாபாரம். ஏன்னா நம்ம இன்னைக்கு கடை வச்சிருக்கோம், நானும் அதே ரோட்ல இருந்து வந்தவன் தான், எனக்கும் அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியும். அதனால யாருமே வந்து நம்மளால ஒரு சங்கம் உருவ பண்ணியிருக்கோம், யாருக்கும் பாதகம் வரக்கூடாது, எல்லாம் நல்ல முறையில வியாபாரம் பண்ணணும். எல்லாரும் இந்த வியாபாரத்துல தான் இருக்கிறாங்க. நமக்கு ஒரு இதுனா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதனால யாருக்கும் வந்து நம்மளால ஒரு சங்கடங்களோ ஒரு சங்கம் ஓபன் பண்ணால அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய சங்கத்தினுடைய அடுத்த அஜெண்டாவெல்லாம் என்ன வச்சிருக்கோம்னா சேமிப்பு திட்டம் வச்சிருக்கோம். அதுல எல்லாரும் பயன்படுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை தான் போட்டிருக்கோம், நம்பிக்கையான ஆளோட தான் போட்டிருக்கிறோம்.